முறுக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டை. மதுராந்தகம்ல இருந்து பக்கத்து ஊர்களுக்கு போயிட்டு வரதுக்காக நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதோட பஸ் ஸ்டாண்ட் தான் இது. அதனால இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்களுக்கு சொல்ல போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா கைமேடல இருந்து ஒரு அருமையான ரெசிபி. இன்னும் இந்த மதுராந்தகம் பத்தி நிறைய விஷயங்கள் அப்பப்போ உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. ஆஞ்சரிப்பேட்டி அம்மா கைவினை நேயர்களுக்கு கீதா மாமியின் பணிவான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைவினத்துல உங்களுக்காக சிதுக்கம் பருப்பு, பேரே வித்தியாசமா இருக்கு இல்லையா, எப்படி செய்யறேன்னு பாருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். தனியா, பச்சை மொச்சை வேக வைத்தது, எலுமிச்சம்பழம், கடலை பருப்பு, சீரகம், உளுத்தம் பருப்பு, காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை, தேங்காய், எண்ணெய், மஞ்சள் தூள், உப்பு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். சிதுக்கம் பருப்பு அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு என்னவோ பேரே வித்தியாசமா இருக்குன்னு நினைச்சிங்க. ஒன்றும் இல்லை, மொச்சை. இது வந்து நீங்க பச்சை மொச்சையிலையும் செய்யலாம், இல்லைன்னா மொச்சை வந்து கடையில் விற்கும் பார்த்தீங்களா, அந்த மொச்சையும் வாங்கி நைட்டு ஊற வச்சு அதுலேயும் செய்யலாம். இப்போ இந்த மொச்சையை நான் வந்து வேக வச்சு எடுத்து வந்திருக்கேன். இதில் வந்து இந்த பருப்பை அப்படியே எடுத்துடணும். இந்த மாதிரி தோல் வருது பார்த்தீங்களா, இதை வந்து ஒன்னொன்னா அந்த மாதிரி எடுத்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். வேக வச்ச இதை ஒரு பருப்பையும் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா தோல் தனியா வந்துடும். இது நல்லா இப்ப நான் உரிச்சு வச்சிருக்கேன். அதுக்குள்ள நான் வந்து கடலை பருப்பு, தனியா எல்லாமே வெறும் வானிலையில தான் நான் இப்ப அதை வறுக்க போறேன். 2 ஸ்பூன் தனியா, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன். இதை நல்லா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். எண்ணெய் விடாம முக்கியமா இதை வறுக்கணும். இதை நல்லா வறுத்தாச்சு. இதை நான் ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கிறேன். இதோட நம்ம கடைசியா சீரகம் அதையும் போட்டுட்டு, தேங்காய், இப்ப நான் இதை அரைக்க போறேன். முதல்ல ட்ரையா அரைச்சிக்கிறேன், அப்புறம் வந்து கொஞ்சமா தண்ணி விடலாம். நம்ம இதுல தேங்காய் போட்டிருக்கிறதுனால அதோட சேர்ந்து நல்லாவே இப்போ அரைஞ்சிருக்கு. இதை இன்னொரு வாட்டி தண்ணியே வேண்டாம், தண்ணி இல்லாம நான் இப்ப அரைக்கிறேன் திருப்பியும். நல்லா இதை அரைஞ்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த தனியா, சீரகம், தேங்காய் எல்லாம் போடுறதுனால வாசனை ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். அரைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப இதுல நான் எண்ணெய், இதுல கடுகு போட்டிருக்கேன் கொஞ்சம். அதே போல உளுத்தம்பருப்பு அதுவும் போட்டிருக்கேன். காய்ந்த மிளகாய், கடுகு நல்லா கொஞ்சம் பொரியட்டும். கடுகு நல்லா இப்போ திருமாரியாச்சு. இதுல நான் கறிவேப்பிலையும் போட்டிருக்கேன். உரிச்சு வச்சிருக்க அந்த பருப்பையும் இதுலயே போடுறேன். இதை நல்லா கொஞ்சம் எண்ணெயில கொஞ்சம் வதக்கணும். இதுல இப்ப கொஞ்சமா மஞ்சள் தூள், ஏன்னா இது நல்லா வெந்திருக்கு, அதனால இப்போ அதில் நான் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதையும் போட்டுட்டு நல்லா
திருப்பியும் கொஞ்சம் பெரட்டணும் இதுல. இப்ப இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த விழுதியும் இதுலயே போடுறேன் நான். இப்போ போட்டுட்டு நல்லா இதை பெரட்டி எடுக்கணும் இதுல. இப்ப இந்த பருப்போட இந்த அரைச்ச விழுதும் சேரும் போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். இதுல நான் இதுல தண்ணி விடாம அரைச்சதுனால அந்த பொடி வந்து இன்னும் நல்லா அந்த பருப்போட சேர்ந்து சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும். ஒரு வித்தியாசமான சிதுக்கம்பருப்பு மொச்சக்கொட்டை, அதாவது நம்ம பச்சை மொச்சையை வச்சும் செய்யலாம், இல்லை அந்த காஞ்சு அந்த மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த மொச்சையை வச்சும் செய்யலாம். பச்சை மொச்சையில செய்யும்போது ரொம்ப ரொம்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கூடுதல் சுவையும் கொடுக்கும். இப்போ நல்லா ஆயிடுச்சுது, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு பிளேட்ல எடுத்து விட்டுறேன். இதுல கடைசியா நம்ம வந்து எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு லேசா அதை அப்படியே பெரட்டி விட்டுருங்க. வணக்கம் உங்களுக்காக தயாராகிடுச்சு சிதுக்கம்பருப்பு. இது எப்படி தெரிஞ்சிருக்கு உங்களுக்காக சொல்றேன். பச்சை மொச்சையை நல்லா வேக வச்சுட்டு அதை ஒரு பருப்பா தோலை எடுத்து தனியா வச்சுக்கோங்க. வெறும் வாணலியில கடலை பருப்பு, தனியா, உளுத்தம்பருப்பு அதை நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டுக்கோங்க. அதுல கடைசியா சீரகமும் தேங்காயும் போட்டு மிக்சியில நல்லா தண்ணி விடாம கொரன்னு அரைச்சிக்கோங்க. அதே வாணலியில கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா திருமாறி அந்த பருப்பு வேக வைத்த பருப்பை போட்டு நல்லா கொஞ்ச நேரம் பெரட்டுங்க. அதுல நம்ம கொஞ்சமா மஞ்சப்பொடி, உப்பு அதையும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கினதுக்கு அப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற பொடியும் போட்டு நல்லா கலந்துட்டு அதையும் நல்லா பெரட்டிட்டு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு கடைசியா நம்ம எலுமிச்சம்பழத்தை ஒண்ணு புரிஞ்சுட்டு வச்சுட்டீங்கன்னா சுட சுட மணமணக்க உங்களுக்காக தயாரெடுத்து சிதுக்கம்பருப்பு. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட உங்களை அம்மா கைமணத்துல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீதா. இடமுருக்கு அவல் பொரி. அஞ்சரை பெட்டை